ஹே நண்பர்களே, மேல போயிட்டு இருக்க அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய பெண் செஞ்சிருக்கக்கூடிய செயல் உண்மையாகவே பாராட்டத்தக்கதுங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையே எனக்கு வேணாம்ப்பா. ஸ்ட்ரெஸ்ஸான ஸ்ட்ரெஸ், அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாரி தான் அந்த பெண் சொல்லி அந்த வேலைய வந்து தூக்கி போட்டுருக்குங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து பணிச்சுமை என்பது அந்த கவர்மெண்ட் ஜாப்ல வந்து அதிகமா இருந்திருக்கும் வேணுமோ. எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாபே வேணாம் அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு, அந்த பெண் வந்து அது ஒரு வீடியோவாக இணையத்துல வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல உண்மையாவே இது வந்து உண்மையாவே ஒரு பாராட்டத்தக்கது. இங்க இந்த முதலாளிகளும் சரி, இந்த குறிப்பிட்ட இடங்களும் சரி, அவங்களுடைய ஆதாயத்துக்காக கீழ இருக்கக்கூடிய பணியாளர்கள செம்மையா, பயங்கரமா அவங்கள வந்து வேலை செய்ய வச்சு, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதாயத்தையும் குடுக்காம, வெறும் வேலைய மட்டும் வாங்கிக்கிட்டு, அப்படியே அடிமைத்தனம் படுத்துவாங்க. அது போன்ற இடத்துலலாம், "உன் வேலை வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னுடைய சுதந்திரம் முக்கியம். எனக்கு ஃப்ரீனஸ் கொஞ்சம் வேணும்." அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்றது எவ்வளவோ மேல் அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இது போன்ற இந்த வீடியோவ உன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான் பார்த்தீங்களா? "டேய் மச்சான், என் ஆஃபீஸ்ல என்ன வச்சே செய்றான்டா அந்த மேனேஜர். வர்ற கோவத்துக்கு அப்படி பண்ணிடலாம்டா, இப்படி பண்ணிடலாம்." அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. "மச்சான் பார்றா, ஒரு கவர்ன்மென்ட் வேலைய அசால்ட்டா இந்த பொண்ணு தூக்கி போட்டு வந்திருக்குடா. நீ என்னடா மச்சான், தூக்கி போட்டு வாடா, வேற ஆஃபீஸ் போலாம்." அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்லி இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. ஐ மீன் நான் வந்து நெகட்டிவா பேசல இந்த இடத்துல. அதாவது பணிச்சுமை கூட ஓரளவுக்கு தான். அத விட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி, பைத்தியம் பிடிச்சு போற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் குடுத்தா, பணிச்சுமை குடுத்தா கண்டிப்பா இந்த வேலை வந்து வேணான்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அத வச்சு தான் இந்த இடத்துல வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்த என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்கள வேற ஒரு வீடியோல பார்க்குறேன்.